अस्सलामुअलैकुम வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் என்ன பார்ப்போம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பணியாரம் செய்ய போகிறோம், அரிசி பணியாரம். அது என்னென்னா ஈச்சக்கொட்டை பணியாரம்னு பேர். பச்சரிசி மாவில் தான் நம்ம செய்யணும். பச்சரிசி மாவை நம்ம ஒன்று நீங்கள் வாங்கி பச்சரிசியை வாங்கி நம்ம காய வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கடையில் பச்சரிசி மாவு வாங்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் செய்யலாம், நல்லாயிருக்கும். அதை நம்ம என்ன செய்யறோம், 1 கிலோ நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டோம்மா. கடையில் வாங்கி பச்சரிசி மாவை 1/2 கிலோ கொட்டிக்கிட்டேன். இந்த பாருங்க, 1/2 கிலோ கொட்டிக்கிட்டேன்னா இதுக்கு சீனி கிடையாது, நம்ம வெறும் உப்பு தான், வேறு என்ன கிடையாது. சுகர் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம் தைரியமாக. அதுக்கு இதை பாருங்கள், இந்த நெய் 100 நெய் என்ன பாருங்க, நல்லா காய்ச்சி வச்சிங்க. காய்ச்சி வச்சுட்டு நல்லா இதை ஊற்றுங்க மாவில். அதை பாருங்க, மாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் 100 நெய் எடுத்துருக்கேன்னு வச்சிங்க. 1/2 கிலோவுக்கு 100 நெய். இதை பாருங்க, 100 நெய் எடுத்து நான் கலக்கிறேன். நல்லா சுடும், என்ன அந்த நெய் சுடுத, அதனால தான் ஸ்பூனில் வச்சு கலக்கிடுறோம். கலக்கின பிறகு என்ன செய்யுங்க, மாவு நல்லா கலந்துட்ட பாருங்கள். நெய் ஊற்றினோன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிறுபிறுன்னு அழகா. உப்பு இதை பாருங்க, உப்பு நல்லா ஒரு அளவு எடுத்துங்க, ஒரு சம்சா அளவு. ஏன்னா இது வெறும் உப்பு மட்டும்தான், அதனால் வேறு எதுவும் கிடையாது. அதனால் உப்பு மட்டும் இந்த அளவு எடுத்துக்கிட்டு தண்ணியை கலந்துக்குங்க. தண்ணியை கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா இதை பாருங்க, கலந்துட்டு நம்ம கலக்க வேண்டியதான். அப்படியே அதை நம்ம பிசையணும் மாவை, உப்பு போட்ட மாவை. மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு இந்தமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா. இந்தமாரி உருண்டை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், இதை இப்படி தட்டணும். அப்போ தான் நம்ம இந்த கொஞ்சம் பிரியும் அது. ஏன்னா நம்ம நெய் ஊற்றிருக்கோம் பச்சரிசி மாவால். இப்படி நம்ம இப்படி தட்டிக்கணும். தட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த தட்டி வச்சுருக்கேன் பாருங்க. தட்டி வச்சதை ஒரு இதுமாரி வெட்டுற மாரி ஒரு டம்ளரோ ஒரு டப்பா மூடியோ இதை நான் அச்சிலாம் முன்னாடி வச்சுருந்தேன், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் எடுத்துகிட்டு அந்த பாருங்க, இப்படி எடுத்துடுங்க. இந்த பாருங்க, பொறையாக வந்துடும் அழகா. இந்த பாருங்க டிசைன் எப்படி வருது பாருங்க, டிசைனாக வருதா. இந்த பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வெட்டி இதை பாருங்க. இந்த பாருங்க, அழகாக தட்டி விட்டதெல்லாம். இந்த பாருங்க, நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம டிசைனு எப்படி வருதா. இந்த பாருங்க, மாதிரி உள்ள டிசைனு இப்படி வேணுமோ நம்ம வெட்டிக்கலாம். இந்த ஒரு குச்சி எடுத்துங்க. இந்தமாரி குச்சி எடுத்துக்கிட்டு இதை பாருங்க, இந்தமாரி புள்ளி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அழகாக இருக்கும், டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா வச்சிங்களேன். இதை பாருங்க, இதை இப்படி லேசாக குத்தி விடுங்க. இந்த குத்தி விட்டிங்கன்னா டிசைனாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சுட்டு இப்படி டிசைனாக இப்படி குத்தி விட்ருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோமா. அதை பாருங்க, எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன்னா அழகா. அதை வெட்டி வச்சுட்டேன். இது என்ன செய்வேன், நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு காட்டுறேன். எண்ணெயில் போட்டு பொரிப்போம். இப்போ இதை பாருங்க, எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடு காட்டுறேன். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சட்டியில் சூடு காட்டிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுருவோம். ஓகேவா? இந்த பாருங்க, பிஸ்மில்லா. பார்த்து போடுங்க, எண்ணெயில் கையையோ பட்டாங்க. இது சுகர் இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லா பொறன்னு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஓகேவா? வேவிட்டோம். வேவிட்டு நம்ம பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு இதை பாருங்க எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வந்த பிறகு நான் இதில் முட்டை ஊற்றலை. என்ன, முட்டை ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா சில பேர் முட்டை பிடிக்கும், வேணுங்கிறவங்க முட்டை ஊற்றிக்கலாம். வேணான்னா முட்டை நம்ம கலக்க வேணாம். என்ன, கருநெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பசுநெய் யூஸ் பண்ணுங்கள். டால்டா யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அப்படியே கல் மாரி ஆகிடும். அந்த டால்டா யூஸ் பண்ணிங்கன்னா கல் மாரி ஆகிடும். அதனால் நீங்கள்
பசுநெய் இல்லைன்னா கருநெய் வாங்கிட்டிங்கன்னா பெட்டர், நல்லதுன்னு வச்சிங்களேன். செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது இந்த பாருங்கள், பணியாரம் சுட்டாச்சு. இது பேர் அரிசி பணியாரம், ஈச்சக்கொட்டை பணியாரம்னுவோம். டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கும். முட்டை இல்லாதது, தாராளமாக சாப்பிட்லாம். கவுச்சி அடிக்காது. ஏன்னா நம்ம முட்டை போடாதால அரிசி மேலே கவுச்சி அடிக்க தான் போடல. நெய் வேறு ஒன்றும் இல்லை, வெறும் உப்பு தண்ணி அவ்வளோதான் கலந்து அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். ஸ்னேக்கு பிள்ளைங்க சாப்பிடாதான் சாப்பிடுங்க. ஸ்னேக்ஸு ஏதோ ஒன்றுன்னு வச்சிங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். பணியாரத்தை நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லுங்களா என்ன, நீங்கள் எல்லாரையும் விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெல்கம்.